சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சந்திக்கப்படுவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இன்னும் தேர்தல் முடிவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. தூங்கி எந்திரிச்சா விடிய காலையில தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதற்குள்ளாகவே நிறைய செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். அது நம்மளுடைய பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். தோழர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே சமயம் திமுக வெற்றி பெறும்னு சொல்றாரு. திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. விஜயனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் அது நம்மை பாதிக்காதுன்ற அளவுக்கு தான் அவர் சொல்றாரு. அதுவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதே போல கே பாலகிருஷ்ணன் இடதுசாரிகளுக்கு போதிய உரிமைகளை அல்லது மரியாதையை திமுக தலைமை கொடுக்க மறுத்துடுச்சு. 6 தொகுதிகள் கேட்டோம், 6 தொகுதிகளும் கொடுக்காம 5 தொகுதிகளை நிறுத்திட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தது மட்டுமல்லாம, இளைஞர்கள் வேலையெல்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் பெரும்பாலும் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்றதையும் வெளிப்படுத்தி இருந்தாரு. திமுக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள், திமுக வெற்றி பெறும்னு சொல்றாரு. இதெல்லாமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இல்லையா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க ஒரு வாக்கு வித்தியாசத்துல இல்ல இந்த தாவேக்கு அவருடைய புது என்ட்ரி ஒரு சின்ன ஆல்டரேஷனை பண்ணியிருக்குன்னு எல்லாரும் கணிச்சு சொல்றாங்க. இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் பாக்குறப்ப நாங்கெல்லாம் குடும்பத்தோட வாக்களிச்சோம், தாவக்காவுக்கு போட்டோம், விசிறுக்கு போட்டோம், இப்படிலாம் ஓவரா வரும் பொழுது இவர்கள் குழம்புவதில் எந்த விதமான காரணங்களும் அது இருக்கு, குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான அர்பன் கான்ஸ்டியூன்சில தாவேகா 2ஆம் இடத்திற்கு வரும் என்று துக்ளக் எதையா போன்றவர்கள் கணித்து கூறுகிறார்கள். சென்னை போன்ற இடங்கள்ல 2ஆம் இடத்திற்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று. அதாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு ஆல்ட்ரேஷன், அதாவது ஒரு மாற்றத்தை ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வரக்கூடிய சில கருத்து கணிப்புகளின் விளைவுகளால இந்த சந்தேகம் வருகிறது. மற்றபடி திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி வெல்லும் என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த திமுக கூட்டணியில எத்தனை கட்சிகள் இதுல பாதிக்கப்பட போகிறது, கூட்டணி கட்சிகள்ல திமுகவில எந்தெந்த தொகுதிகள்ல பாதிப்பு ஏற்பட போகிறது, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் பாதிப்பு ஏற்பட போகிறது, அதே மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்தெந்த தொகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது என்பது மே 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். அதனால இது ஒரு சின்ன டில்டிங் த பேலன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு என்பதாக இந்த கருத்து கணிப்புகள் ஒரு ஒரு அச்ச உணர்வை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. என்ன ரிசல்ட் வரப்போகிறதோ என்ற கலக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை இது கூட்டணி கட்சிகளை பாதித்து விடுமோ என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே இது அது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நியாயமான காரணங்களாகத்தான் நான் கருதுகிறேன். இது நம்ம பாதிச்சிருமோ, நம்மளால ஜெயிக்க முடியாம போயிருமோ என்ற எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 33% மேல வாக்கு வாங்கக்கூடிய வல்லமை தாவேகாவுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் தமிழகத்துல எந்த தொகுதியிலையும் கிடையாது. அதுதான் என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட 20% அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள். 20% அர்பன் கான்ஸ்டியூன்சில 20ஓ 25% வாங்கலாம். ஆனால் இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அது இருக்காது. இது டில்டிங் த பேலன்ஸை தான் இருக்குமே ஒழிய வெற்றி பெறுவர் தோற்பதும் தோற்பவர் வெற்றி பெறுவதும் கான ஒரு சின்ன சின்ன பேலன்சஸ், சில நம்ம எதிர்பார்க்காத தொகுதிகள் தோற்பதும்
எதிர்பார்த்த தொகுதிகள் தோற்பதும், எதிர்பார்க்காத தொகுதிகள் வெற்றி பெறுவதும் சில இடங்கள்ல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் டில்டிங் த பேலன்ஸ். இப்ப இதுல அடிபட போறது யாரு, இதுல யாரு பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு விதக்கலக்கம் இருக்கலாம். ஆனா மக்கள் ஓட்டே கேட்க போகாதவருக்கு இவ்வளவு தூரம் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு 10 தொகுதிகளுக்கு போயிட்டு மொத்தமே 10 தொகுதிகளுக்கு அதுவும் கை காமிச்சிட்டு வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்றதை யார் நம்புறதுன்னு எனக்கு தெரியல. இது அமித்ஷாவுடைய மாயாஜாலம் நடந்து இவிஎம் ஹேச்சிங் நடந்தால் மட்டுமே இவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா வேற வாய்ப்பு கிடையாது. ஒரு சிலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய சர்க்கிள்ல நான் விசாரிச்சேன், விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஒரு பர்செப்ஷன் உருவாகுது இல்லையா? அப்ப எல்லாருமே தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உருவாகுது இல்ல? நீங்க அது ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வெளியே ஓப்பனா பேச மாட்டாங்க. நீங்க மத்த நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க டெல்டா மாவட்டத்துல தை மாசம் போனீங்க அப்படின்னா அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய நெல்மணிகள்ல பதர்கள் தான் ஆடிக்கிட்டே இருக்கும். நெல்மணிகள் தலை சாய்ந்து தான் இருக்கும், வெளியே அது ஆடாது. பதர்கள் ஆடுகிற பதர்களை வைத்து இத்தனை குவிண்டால் நெல் வரும்னு சொல்ல முடியாது, கணக்கு சொல்ல முடியாது. ஆடுகிற பதர்கள் பார்க்க அழகா இருக்கும், அழகா இருக்கும், அப்படியே சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. மாலை வெயில்ல அந்த மாலை நேரத்துல அந்த வெயில் வெளியில பாத்தீங்கன்னா அந்த பதர்கள் ஆடுவது அப்படியே கண்ணுக்கு ரம்மியமாக அப்படியே அதனுடைய ஓசையே அழகா இருக்கும். ஆனா அதை வைத்து நீங்க இந்த நிலத்துல இவ்வளவு நெல் அறுவடை ஆகும்னு சொல்ல முடியாது. அது போலதான் இதுவும். அப்ப ஆடுகிற சோசியல் மீடியால ஆடுகிற இந்த பதர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சி அழிக்கப்பட வேண்டும் என்பதுல பிஜேபி உறுதியாக இருந்தது. அந்த திராவிட கட்சியை அழிக்க வேண்டும் என்பதுல அவர்கள் கூட்டணி சேர்ந்து அழிப்பார்கள். நார்மலா எப்பயுமே கூட்டணி சேர்ந்து அழிக்க முடியவில்லை. ஏற்கனவே கூட்டணி சேர்ந்து பலத்தை இழக்க வைத்து விட்டாது, அதிமுகவுடைய பலத்தை இழக்க வைத்து விட்டாகிவிட்டது. கூட்டணி சேர்ந்து அதிமுகவை நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. எனவே அதை காலி பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இன்னொரு சக்தியை உருவாக்கணும். அவர்கள் உருவாக்கிய சக்தி தான் விஜய் என்ற சக்தி. அந்த விஜய் என்ற சக்தி அதிமுகவை முற்றிலுமாக முழுவதுமாக அழித்துத்தான் ஒழியும் என்பதுதான் இன்றைக்கு நிச்சயம். இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் எடுத்து பார்த்தால் திமுகவுக்கும் சில சேதாரங்கள் ஏற்படும். திமுக 180 200 சீட்டு ஜெயிக்க வேண்டிய திமுக 160ல முடங்குகிறது என்று சொன்னால் திமுகவும் சில சேதாரங்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்ப அந்த சேதாரங்கள் கவனிக்கத்தக்க வேண்டிய சேதாரம். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை திமுகவும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் அவர்களும் இருப்பார்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட இருந்து அவர்களை வலுவிழக்க செய்தது பிஜேபி. வலுவிழக்க செய்த அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் தாவேகா என்ற ஒரு கட்சியை, ஒரு நடிகர் கட்சியை உருவாக்கி அந்த நடிகருக்கு அனைத்து சப்போர்ட்டுகளையும் கொடுத்து அவரை அவர் மூலமாக அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது பிஜேபி என்றுதான் இந்த தேர்தலுடைய முடிவு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும். எனவே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 10% குறைந்தாலும் ஆன்டி இன்குபென்சில 10% போறதுக்கு வாய்ப்பே இல்லை. 6% தான் ஆன்டி இன்குபென்சி. பட் 10% போனா கூட 40% திராவிட முன்னேற்ற கழகம் 140ல இருந்து 160 சீட்டு அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் எண்ணிய அந்த 180 200 வெல்ல முடியுமா என்றால் இந்த முறை வெல்வது கடினமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளையுமே அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது. இங்க ஒட்டுமொத்தமா எந்த விதமான ஒரு மக்களுக்கு நன்மை செய்யாதவர், மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தவர், மக்களை சந்தித்து வாக்கு கேட்காதவர், மக்கள் மத்தியில தரமற்ற, அதாவது ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான வேட்பாளர்களை களத்தில் இறக்கியவர், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவருக்கு இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது
தமிழகம் எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போய்விட்டது என்பதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறார்கள் என்பது போகும் பொழுதுதான் நம்ம வந்து 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரிய போகிறது. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா அதிமுகவே அழிஞ்சு எதிர்த்து நின்னாலும் திமுகவை ஜெயிக்க முடியாது. அப்ப ஒட்டுமொத்தமா அதிமுகவுடைய ஓட்டை விஜய் எடுத்தாலும் திமுகவை வெல்ல முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை. அப்ப அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மேபி 50% அது சேதாரத்தை ஏற்படுத்தினால் கூட அதிமுக கூட்டணியுடைய வாக்கு பலத்தில் ஒரு 50% சேதாரத்தை ஏற்படுத்தி திமுகவுடைய வாக்கு பலத்தில் ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர்ல ஒரு 50% அறுவடை செய்தாலும் கூட இவர்கள் 20% தாண்டுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதுவும் அக்ராஸ் த ஸ்டேட் 20% இவர்கள் எடுப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதுதான் எனது கருத்து. பெரும்பாலான இடங்கள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணங்கள் என்ன என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். கண்டிப்பா அந்த தேவை வரத்தான் செய்யும். ஏன் எதற்கு ஏற்பட்டது, அதற்கு என்ன காரணம்? அப்ப சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், போலீஸ் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடா இருக்கட்டும், போலீஸ் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ண முடியாம எத்தனையோ சம்பவங்கள்ல எஃப்ஐஆரே போட முடியாத அளவிற்கு சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை வந்து காவல்துறை மேல இருந்து உத்தரவு போட்டா கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யாருமே இல்ல கீழே இருந்து பண்றத தட்டி கேட்பதற்கு, எக்ஸஸ தட்டி கேட்பதற்கு மேல ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இபியினுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த பில்லிங் சைக்கிள், இவி பில்லிங் சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஃபால்ட்டி மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் இப்போ 1000 ரூபாய்க்கு ஓடுது உங்க வீட்டு ஆவரேஜ் ஓடுதுன்னா 500 ரூபா 1000 ரூபா ஓடுதுன்னா ஆவரேஜ் 500 ரூபா தானே எடுக்கணும். அதே நீங்க 4 மடங்கு எப்படி போட்டு எடுப்பீங்க? அப்ப இவி பில்லு வந்து 4 மடங்கு போட்டு இவி பில்லு வந்து மக்களை துன்புறுத்துகிறது. அப்ப இபி டிபார்ட்மெண்ட்டினுடைய எக்ஸஸ் இது வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக போய் மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு உணர்வுகளை உருவாக்கி இருக்கிறது என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி மற்ற விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, சொத்து வரி எல்லா இடத்துக்கும் உயரும் பொழுதும் இப்படி வந்து பல்வேறு இப்போ கஞ்சா கேஸ், கஞ்சா போதைப் பொருள்கள் அவைலபிலிட்டி இது வந்து இளைஞர்களுக்கு தாராளமாக கிடைப்பது, இதற்கு போலீஸும் இதற்கு உடந்தையாக இருப்பது, இதை நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு காவல்துறை சீரழிந்து கிடப்பது, இது எல்லாம் வந்து திமுக அரசின் மீது மக்களுக்கு ஏற்படுத்திய கோபத்தை இதெல்லாம் விஜய் சரி செய்வாரா? விஜய் இத்தனை பிரச்சனைகளையும் ஆராய்ஞ்சு விஜய் சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்காரான்னு அவங்க யோசிச்சு வாக்களிக்கல. இவங்க வேண்டாம் கிடையாது. விஜய் சரி செய்வாரான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விஜய் சரி செய்வாரா? அவருக்கு திறமை இருக்கா? விஜயால வந்து அதை பண்ண முடியுமா? விஜய்க்கு அந்த திறமை இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏதோ இது சரியில்லை, அதனால அவருக்கு நாங்க ஓக்கு போடுறோம். அவர் சினிமா நடிகர், அவர் வந்து கதாநாயகன், அவர் எங்களுக்கு பிடிக்கும், அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அவர் வந்தா நல்லது செய்வாரு. இப்படி எல்லாம் ஒரு மூடத்தனமான ஒரு குருட்டு நம்பிக்கை, அதாவது ஒரு மூடத்தனத்தின் உச்சம், அதாவது மூடத்தனத்தின் மூடத்தனத்தின் வந்து எல்லை எங்க போய் நிற்கும். அது வந்து அந்த மூடத்தனத்தினுடைய உச்சத்தில் வெளிப்பாடாக விஜயை நம்புகிறார்கள் சில இளைஞர்கள், சில அந்த பெற்றோர்களும் அதை விஜயை நம்புகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து ஒரு இந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு தலைவனை நம்பும் பொழுது நீங்க வந்து அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆளக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்ப நீங்க வந்து ஒரு சில தலைவர்கள் தான் மக்களோடு மக்களாக கலந்து மக்களோடு மக்கள் பிரச்சனைகளோடு நின்று மக்கள் பிரச்சனைகளுக்கு களமாடி ஒவ்வொரு சில திமுக தலைவர்கள், சில அதிமுக தலைவர்கள், மக்களோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் மக்களை பற்றி சிறிதும் எண்ணம் இல்லாதவர்கள், தங்களுக்கு தாங்கள் அமைச்சரானதே கான்ட்ராக்ட் எடுப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும், தங்களது குடும்பத்தினர் தங்களது நண்பர்கள் பலன் பெறுவதற்கும் என்று நினைத்து செயல்படக்கூடிய அமைச்சர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பது வந்து நமக்கு தெரிகிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதிமுக திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் இனிமேல் வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல எப்படி தங்களை வழிநடத்தி கொள்ள வேண்டும், இந்த 5 ஆண்டு காலத்துல
இந்த 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 இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய தேவை முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் முதலமைச்சர் என்ற உணர்வு வர வேண்டும். அதாவது தவறு செய்தால் முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என்ற உணர்வு குற்றவாளிகளுக்கு வர வேண்டும், காவல்துறையினருக்கும் வர வேண்டும், அரசு ஊழியருக்கும் வர வேண்டும். தவறு செய்தால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற நிலை என்றைக்கு உருவாக்கப்படுகிறதோ அன்றைக்கு அந்த பயம் அரசு ஊழியர்களுக்கு வந்தால் மக்கள் இந்த தலைவர்களை நம்புவார்கள். அந்த பயம் இல்லாதனால என்ன நடக்குதுன்னா, எக்ஸஸ் எங்கெல்லாம் நடக்கும் பொழுதோ அங்கெல்லாம் இவர்கள் என்னமே செய்ய மாட்டாங்க, இவர்கள் அராஜகம் பண்ணுபவர்களுக்கு, சட்ட ஒழுங்கை கெடுப்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற எண்ணம் வந்து விட்டால் இவர்கள் இப்படித்தான் யாரை நம்பக்கூடாதோ அவர்களை நம்பி மோசம் போவார்கள் இந்த மக்கள். இது ஆட்டு மந்தை கூட்டம். இந்த ஆட்டு மந்தை கூட்டம் நம்பி மோசம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்பி மோசம் போன பிறகு, ஒரு எதற்குமே தகுதி இல்லாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு, அப்புறம் ஐயோ ஹிட்லர் மாதிரி இருக்கானே, முசோலினி மாதிரி இருக்கானே, ட்ரம்ப் மாதிரி இருக்காரு, மோடி மாதிரி இருக்காருன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. எனவே அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆளக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துவது மட்டுமல்ல, இரும்பு கரம் கொண்டு வன்முறையை அடக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அராஜகத்தை ஒடுக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் கலாச்சாரத்தை நசுக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான், ஒரு அந்த பய உணர்வு இருந்தால் மட்டும்தான் மக்கள் இனிமேல் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் இப்படி சின்ன சின்ன காரணங்களை கூறிக்கொண்டு விட்டில் பூச்சிகளாக மாயையை நம்பி தங்களை அடித்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நடக்கலைன்னா 2031 மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்றதுக்கு இது மட்டும் போதாது. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வரணும், மிகப்பெரிய ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இந்த வெல்ஃபேர் 2026 கணக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுலயே நீங்க சொல்றது போல பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையாக திமுக ஜெயிச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் கருத்து கணிப்புகள் சில சொல்வதெல்லாம் பார்க்கிற பொழுது ஹங் அசம்பிளி வந்தா என்ன பண்றது, தொங்கு சட்டசபை வந்தால் என்ன செய்வது, அதிமுகவும் தவைக்காவும் இணைந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்லாம் பலர் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க எப்படி அதை நம்பலையா? மக்கள் தீர்ப்பு, உண்மையான மக்கள் தீர்ப்பு பிரதிபலித்து இவிஎம் ஹேச்சிங் நடைபெறாமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 140 160 அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஹங் அசம்பிளி எப்ப வரும் அப்படின்னா, இவிஎம் ஹேச்சிங் நடைபெற்று விஜய்க்கு அவர்கள் பிரிடிக்ட் பண்ணது மாதிரி ஒரு 20 சீட்டு 25 சீட்டு, அதிமுகவுக்கு ஒரு 80 சீட்டு, பிஜேபிக்கு ஒரு 20 சீட்டு, இந்த 3 சிச்சுவேஷன் நடந்தால் இது இவிஎம் ஹேச்சிங் மூலமா மட்டும்தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் ஹங் அசம்பிளி வருவதற்கு, இல்லைன்னா கூட்டணி ஆட்சி வருவதற்கு, திமுகவை அன்சீட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எலெக்ஷன் கமிஷன், அமித்ஷா, இவிஎம் இவர்கள் 3 பேர் சேர்ந்து இந்த அருளாசியை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பா அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் எல்லாருமே எக்ஸிட் போல்ல ஃபுல்லா, நீங்க நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லா 24 ஏன் கொடுக்குறான், 20 சீட்டு ஏன் கொடுத்துருக்கான் சொல்லுங்க விஜய்க்கு? அந்த ஹங் அசம்பிளியை நோக்கி கொண்டு போய் செல்லணும். 80 சீட்டு ஏடிஎம்கே கூட்டணி 80 சீட்டு, இவங்க 20 சீட்டு, அப்ப 100 சீட்டு ஆகி போச்சா? அப்ப நாங்க சொன்னதுல ஒரு கடுமையான போட்டி ஒரு 20 சீட்ல இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பான். அந்த கடுமையான போட்டியில பிஜேபி ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுவான். கடைசியில முடிஞ்சு போச்சு பிஜேபி என்டிஏ கூட்டணி, அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப டிஎம்கே 100 சீட்டுக்குள்ள குறைச்சு இவர்களை 123 பேர் சேர்ந்தா 120 சீட்டு வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்கன்னா, கூட்டணி மந்திரி சபையை உருவாக்கி ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு அமித்ஷாவுடைய அருளாசி எப்படி நடந்திருக்கிறதோ அதை பொறுத்துதான் இங்க நம்ம சொல்ல முடியும். உண்மையான மக்கள் தீர்ப்பு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை கண்டிப்பாக பெறும். மேபி
அர்பன் கான்ஸ்டியூன்சில விஜய் வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரூரல் கான்ஸ்டியூன்சில அதிமுக 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.